ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே தான். நாங்கள் சண்டே வந்து நானே ஹோம்ஸ்க்கு போயிருந்தோம். இது துடியலூரில் இருக்கிற PH6ங்கிற ஒரு இல்லம் தான். இதில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வந்து பே பண்ணிவிட்டு இருக்கிறதா இருந்தால் கூட இருக்கலாம். அங்கேயே சாப்பாடு எல்லா வகையான இது இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்குங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஜிம் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, பார்லர் இருக்குது, மினி தேட்டர் இருக்குது, பார்க் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி டெம்பிள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணியிருக்கிற பாருங்கள். இப்போ நம்ம போய் பார்க்குறது தியேட்டர். நம்ம தியேட்டருக்கு போகிற மாதிரியே இருக்குது, ஒரு மினி தியேட்டர். இது வீக்லி சண்டே எவ்ரி சண்டே ஒரு மூவி போடுவாங்களாமா, போய் பார்க்கலாம். இது வந்து இன்க்ளூடிங் அதை நாங்கள் வந்து பே பண்ணுறோம்ல 12,000, அதுலேயே வந்துடுமாம்மா எல்லாமே. நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கிறோன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி வரும். இல்லை நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் எதுக்கு அங்கே போனோன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கலான்னு போனோம். ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல். வீடே தான் சேம். இங்கே பாருங்கள் அதோட இது. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்கிறது, கேரம் வச்சுருக்காங்க, செஸ்ஸு, கேரம், இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி போனோன்னா தான் ஜிம் இருக்குது. உள்ள ஜிம்மில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த வகையான இதுவுமே இல்லை, அவ்வளோ இருக்குது. என் பையன் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தான். அப்படியே ஒரு சரி எப்படி விளையாடுறது சொல்லிக்காமேன்னு சொன்ன உடனே எடுத்து ஒரு கேம் விளையாடுறேன்னு சொல்லி விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவனுக்கு தெரியல. பட் அதுக்கு எதோ ட்ரை பண்ணேன். இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து அவங்க தாத்தாவோட சேர்ந்து காயின் எப்படி வச்சு அடிக்கணும் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. அடிச்சுட்டு போல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. இங்கே மெனு எழுதி போட்டுருவாங்கம்மா. இது டைனிங் ஹாலு. டெய்லி என்னென்ன மெனு எத்தனை மணிக்கு போடுவாங்க எழுதி போட்டுருவாங்க. அதே மாதிரி இது ஜிம்மு பாருங்கள். உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. த்ரெட்மில் இருக்குது, ஃபுல் பாடி மசாஜர் இருக்குது. இது வந்து வெளியே நம்ம நிற்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நின்று வெளியே பார்த்தா இது பார்க்கிங் ஏரியா. அது அங்கே பாருங்கள், பக்கத்தில் கோவில் இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதுக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. என் பையன் நிற்கிற இடம் சேஃப் தான். அது கண்ணாடி விழுச்சு. இது பார்க்கிங்குள்ளே வந்தவன் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொன்னான். சரி விளையாட சொன்னேன். கொஞ்ச நேரம் அவனும் சுற்றி பார்த்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுருந்தான். போர் அடிச்சதுன்னா இங்கே வந்து கூட உட்காந்துக்கலாமாம்மா சொன்னாங்க. நான் சொல்லும்போது எல்லோரும் சொன்னாங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு. நமக்கு வேணும்னு தோணுச்சுன்னா இங்கேயே நம்ம கூட இந்த வீடை நம்ம வாங்கிக்கலாமாம்மா. இல்லை நமக்கு வேண்டாம், நம்ம வாடகைக்கு இருக்கிறோன்னா மந்த்லி 12,000 பே பண்ணால் மெயின்டெனன்ஸு இந்த வீட்டு இதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாம்மா. லஞ்சுக்கு மட்டும் நம்ம தனியாக லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பார்த்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யாரும் உங்கள் ரிலேட்டிவ் இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா சும்மா போய் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சேர்ந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கி பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.